Praise be to God. Once again, we thank God for this blessed opportunity. He has granted. Praise be to God. Once again, we thank this blessed opportunity God has granted unto us to come to this Bible study again. And we praise the great name of the Lord God. We welcome all of you in the blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop, Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, I request Brother for a prayer. We usually open with a word of prayer. We request from Punjab, Brother Noel, Evangelist Noel Rajan, to pray, and we'll begin this meeting. Over to Punjab, Bathinda district, to Evangelist Noel Rajan, who is serving the Lord there. We will pray. நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே தலைகளை குனிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பேசக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவரே பேச இருக்கிற ஆண்டவரே, இந்த மீட்டிங்களை கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எங்களிடத்துல ஏதாவது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமான ஆண்டவரே நீர் நீக்க போடுவாரு. ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மீட்டிங்கு ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய இருந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமாக உங்களுடைய சமூகத்துல வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசனே ஆண்டவரே நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய தாசன் மூலமாக கொடுக்கிற வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்க நீ கிருபைத்தாரு. இந்த மீட்டிங் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகை செய்யும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து படிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Brother Noel Rajan from Punjab. We praise God for the prayer. Now we are going to the next session, that is a singing time. We have with us from Exodus TV, Brother Dasan Paul and family. They will be singing for us few Tamil songs, and we thank God for, thank him for having accepted this invitation. Over to Dasan Paul and family. Praise the Lord, Uncle. Yeah, praise the Lord. நம் கீதங்களும் கீர்த்தனைகளிலே 537வது பாடலை பாடுவோம். 537, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே என்ற பாடலை நாம் பாடலாம்.
ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கண்கள் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கண்கள் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அடுத்ததாக 374வது பாடல் 374 தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதை என்ற பாடலை பாடலாம்.
தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் கலந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் கலந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே கிருபை தாருமே போதுமே கிருபை தாருமே பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் தீரை இடிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை இடிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே தேடி வந்தேன் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தேங்க்யூ அங்கிள். Praise be to God. Thank you, dear brother Dasan Paul and family from Chennai, Okimpet Christian Assembly, and they are residing close to our home. And we praise God for the songs, and they are involved in the Exodus TV Tamil and ministries for all the important live relay of various important functions. Anyway, we thank Brother Dasan Paul and family for singing the songs, and we give all glory and honor to God. Now we welcome you all in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome all of you, especially all the evangelists, elders, brothers, sisters, youths, families, and everybody into this program on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly here in Chennai. Today also, as we had yesterday, we are blessed to have along with us the speaker, Brother Bensik Miranda from Trivandrum, and God has enabled him to choose this topic yesterday, the character study of Martha,
and we had a wonderful session yesterday. And I personally feel I was blessed, and may God use him more in the days wherever he goes. He has already come, as I mentioned yesterday, to Chennai for the Assembly Youth Camp at Padappai, Thambaram, and we give all glory and honor to God for his blessed messages. Today we are doing the character study of Lazarus, and he's the brother of Martha, and we all know that. And let us go straight into the message, and we welcome for this time, the Bible study, we welcome our dear brother Bensik Miranda into this program. And we thank him for having accepted our invitation once again. We also welcome the translator, Brother Samuel Martin. Brother Samuel Martin is from Pondicherry, and he's from Bethel Christian Assembly in Pondicherry, and he has been translating for us in many programs during these Bible study evening times. This is the 127th Bible study, and we are able to glorify God for this. And we thank Brother Samuel Martin for having joined in and helped us in this. We welcome also Brother Samuel Martin into this evening Bible study. Now we are going into the program, the Bible study. May God be with each one of us as we prayerfully sit and listen to the word of God and learn the essence of our what we are supposed to do, so that we would be not only strong in our basics, but also in our as we progress in the Christian wilderness journey, we would be better in our walk of life and obey the will of God. So for the message prayer, that is a blessing of the message, we request from Pondicherry, the father-in-law of our translator, Brother Samuel Martin, Brother David Delphin, he's the elder of the Bethel Assembly in Pondicherry, to to pray for the blessing of the message. Over to Pondicherry, Brother David Delphin. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Can you hear me, brother? Yes, we can hear you. அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து தம்முடைய காருண்யத்தினாலே தம்மண்டையில் இழுத்துக்கொண்ட எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் மாலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் இந்த இணையதளத்தின் மூலமாக பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்றாய் நாங்கள் கூட்டி சேர்க்கப்படவும், ஆண்டவரே இவ்விதமாக ஐக்கியப்படவும், ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரே, மனுக்குலத்தை நேசித்ததினாலே மனுக்குலத்துக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக மனுவேலனாய் வந்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில மரித்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி, ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாக ஜாதியாக நீர் இந்த உலகத்துல வைத்து இந்த வனாந்தர யாத்திரையில இம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி வருகிற அந்த நிலைமையை நான் நினைந்து பார்த்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட உங்களுடைய சமூகத்துல நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நேற்று தினத்திலும் எங்களுடைய அருமை சகோதரர் பென்சிக் மிராண்டா திருவனந்தபுரத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய தேவதாசன் எங்களோடு கூட ஐக்கியப்பட்டு, ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தாவே, ஆண்டவரே மாத்தாளை குறித்து அவருடைய குணலட்சணங்களை குறித்து எங்கள் மத்தியில பல நிலைமைகளிலே நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் சகோதரி நீதாமே அதற்கென்று ஆயத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவராலே அவரை நிரப்பிக்கத்தாவே, இந்த நாளிலும் லாசரை குறித்தான அவருடைய குணாதிசயங்களை குறித்து இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக ஆண்டவரே நீர் பாராட்டியவர்கள் எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கும் கொடுத்து வருகிற எல்லா விதமான சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களை நாங்கள் நம்முடைய சமூகத்தினை நினைவுகிறோம், நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சமூகத்தினை நினைவுகிறோம். ஆண்டவரே சகோதரனே, நீர் பல்வேறு இடங்களில உடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த நாட்களிலும் நீதாமே
இந்த இணையதளத்தின் மூலமாக நீ அவரை எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறீர். இன்னும் தொடர்ந்து உபயோகப்படுத்த முடியாமல் சமூகத்துல நாங்கள் வேண்டல் செய்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரன் ஆண்டவரே சாமுவேல் மார்ட்டினுக்காக வருகிறோம். நல்ல வார்த்தைகளை நீதாமை கொடுத்துள்ளும், வார்த்தையில தெளிவை நீதாமை கட்டளையிட்டுள்ளும். ஆண்டவரே நீதாமை அவர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக நம்முடைய சமூகத்துல நாங்கள் வேண்டல் செய்கிறோம். மற்றும் இந்த நாளிலும் கர்த்தாவே பாடல்களிலே எங்களை வழி நடத்தின அருமையான குடும்பம் சகோதரர் தாசன் பால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் கொடுத்திருக்கிற எல்லாமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தாவே இந்த தொலைக்காட்சியிலும் மற்ற ஊழியங்களிலும் கர்த்தாவே பாடுபடியாக நீர் செய்து ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் கர்த்தாவே நீ அவிதமாக உபயோகப்படுத்தி வருவதற்காக நம்முடைய நாமும் அவர்கள் மூலமாக மகிமைப்பட்டு வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அனுதினமும் உண்மையில் நாங்கள் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது என்ற ஒரு நல்ல அருமையான பாடலை நாங்கள் பாடும்படியாக நீ உதவி செய்து ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் பெருக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஓங்கி வளர வேண்டிய நீதாமே எங்களுக்கு கிருபையை நீ அருளும்படியாக சமத்துல வேண்டல் செய்கிறோம். உங்களுடைய வசனத்திலே நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய வசனத்திலே நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே முன்னேறி செல்ல தேவரே நீர் எங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைமைகளையும் நீர் கொடுத்து வருகிறீர். இந்த காலங்களிலும் கொடுத்து வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதும் கூட கர்த்தாவே கோடம்பாக்கும் சகோதர சபையினருக்காக வருகிறோம் கர்த்தாவே. அங்குள்ள விசுவாசிகளுக்கு நீர் பாராட்டியோட எல்லாமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் 127வது ஆண்டவரே இந்த கூடுகையை நீதாமே கொடுத்து அந்த செய்தியை நாங்கள் இந்த நாளிலே கேட்கும்படியாக அந்த சபையார் எடுத்து வர எல்லா பிரயாசங்களையும் நீ அறிந்திருக்கிறதாவே. அதற்கேற்ற பலனை அந்த சபையாருக்கும் அங்குள்ளவர்களுக்கு நீதாமே கொடுத்து நீ அவளை வழிநடத்தும்படியாக சமூகத்துல நாங்கள் வேண்டல் செய்கிறோம். அது மாத்திரமல்ல GLM புக் ஷாப் ஊழியத்தை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். அந்த ஊழியமும் கர்த்தாவே அது இந்த நாட்களில உங்களுடைய நாம மகிமைக்கென்று நடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்படக்கூடிய பிள்ளைகளையும் நாங்கள் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அவளை நீதாமே ஆசீர்வதித்தலும். மற்றும் எங்களுடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை இந்த நாட்களிலே நீர் அதிகமாக எடுத்து உபயோகப்பட்டு வருகிறீர். அவள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய கிருபையை நீதாம் அதிகமாய் கட்டளையிட்டலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிமித்தம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் ஏற்ற பலனை நீதாமே சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த சபையாருக்கும் கொடுத்து நீ அவருடைய ஆசீர்வாதத்தை நீ வழிநடத்தும்படியாக சமூகத்துல நாங்கள் வேண்டல் செய்கிறோம். இந்த நாளிலும் பல்வேறு இடங்களிலிருந்து நாங்கள் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு இம்மட்டும் கிருபை பாராட்டிருக்கிறேன். தொடர்ந்து கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட இருக்கிறது. மீண்டும் உடைய தாசன் எங்களுடைய அருமை சகோதரர் பென்சிக் மிராண்டா அவர்களை உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான நிறைவோடு கர்த்தாவே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உதவி சார். எந்த விதமான இடையூறுகள் ஆண்டவரே இந்த செய்தியின் மத்தியில வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். மின்சாரத்தை ஆண்டு கொள்ளும். இந்த உபகரணங்கள் எல்லாம் சரியாக செயல்பட நீதாம் உதவிசல் எல்லாவற்றையும் இடத்துல சொல்கிறோம். மீதியா நேரத்தில் எங்களோடு கொண்டு எங்களை வழிநடத்தும். மீட்பரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நேச தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you, Brother David Delphin from Pondicherry. May God bless you abundantly in the days to come. Now we are going to the message over to Trivandrum, Brother Benzik Miranda, and to Pondicherry, Brother Samuel Martin. Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thanks for the blessing prayer and the meaningful song. அருமையான அர்த்தமுள்ள பாடல்களுக்காகவும் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். Not good in Tamil, but I love Tamil songs. தமிழ் எனக்கு அதிக பரிச்சயமாய் இல்லாத போதிலும் தமிழ் பாடல்களை நான் அதிகமாய் விரும்புகிறேன். The first song, Anudinavum Ummil nan nadandidave or maraindidave. What is that word? To grow. To grow. Okay. Really, that is what we are going to learn today from the life of Lazarus. அந்த பாடலிலே நாம் கேட்டதை போன்று அதே காரியத்தை தான் லாசருவின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் காண போகின்றோம். We might be thinking that it's coincidence, but it is really by the help of Holy Spirit they choose such a wonderful meaning song. எதேச்சையாக அந்த பாடல் பாடப்பட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படியாகவே அந்த அருமையான பாடல் இப்பொழுது பாடப்பட்டிருக்கிறது. Let's turn our attention to the book of John chapter 12 verse 1 onwards.
யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதற்கொண்டு நம்முடைய கவனத்தை அங்கே நாம் திருப்பலாம். Yesterday we saw about the character of Martha and the meaning of her life. நேற்றைய தினத்திலே மார்த்தாளினுடைய வாழ்க்கையிலிருந்தும் அவளுடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் நாம் கண்டோம். She got a call and she clinged on that and glorified God. அவளுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பிலே கர்த்தரை அவள் பற்றி கொண்டால் கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். And the 12 verse 1 says that Martha was serving. We understood the meaning. அங்கே மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம். Let's see the second person of that home, Lazarus, and his service. அந்த வீட்டிலே இருந்த இரண்டாவது நபர் லாசருவை குறித்தும் அவருடைய ஊழியம் அவருடைய சேவை என்னதா இருந்தது என்றும் நாம் காணலாம். Let's read chapter 12 verse 2. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். Lazarus was sitting. லாசரு அங்கே அமர்ந்திருந்தான். Lazarus was sharing with the Lord Jesus Christ in the table. அங்கே பந்தியிலே மேஜையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட லாசருவும் அங்கே அமர்ந்திருந்தான். Just imagine how blessed is to being with the 12 disciples and Jesus Christ. எவ்வளவு அருமையான ஒரு நேரமாய் அது இருந்திருக்கும். 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற நேரத்தை அவரும் பகிர்ந்து கொள்கிறார். We know that people are rushing to him and try to touch him and try to be with him, but here they are not getting enough time, but Lazarus got enough time to sit with Lord Jesus Christ. அங்கே அநேக ஜனங்கள் கூட்டமாய் வந்து அவரை தொட வேண்டும் என்றும் அவரிடத்திலே நேரம் செலவிட வேண்டும் என்றும் வருகிறார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இங்கேயோ லாசருவுக்கு நல்ல ஒரு நேரமும் சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். Let's look back to the story of Lazarus. லாசருவினுடைய சம்பவம் அவரை குறித்ததான கதை என்னதென்று நாம் காணலாம். The place where the first mention him in chapter 11 verse 1. 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே முதலாவது லாசருவை குறித்து அங்கே கொடுக்கப்படுகிறது. Yeah, please read, brother. யோவான் 11:1 மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். See, the Lazarus is unhealthy. That is the first word which says about Lazarus. லாசருவை குறித்த முதல் வார்த்தையே லாசரு வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. He might be lying on the bed. That is what the introduction of Lazarus. ஒருவேளை அவன் வியாதி படுக்கையிலே இருந்திருக்கலாம். அந்த விதமாகத்தான் அவனை குறித்து அறிமுகம் செய்யப்படுகிறது. And we can imagine that he is going through the pain and suffering. அங்கே அவன் வலி வேதனையின் ஊடாய் பாடுகளின் ஊடாய் அவன் சென்று இருக்கக்கூடும். அப்படித்தான் நாம் காண்கிறோம். Yeah, about a person, Bible begins with his pain, with his unhealthy and his sickness. அங்கே வேதாகமம் இந்த ஒரு நபரை குறித்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வியாதியை குறித்தும் அவன் எவ்விதமாய் பாடுபட்டு கொண்டிருந்தான் என்று அவனுடைய பாடுகளை குறித்தும் சொல்லி அந்த நபரை அறிமுகப்படுத்துகிறது. Yeah, as we know that if anybody is in our home who is having sick, that definitely affect the entire family. ஒருவேளை நம்முடைய வீட்டிலே அப்படி யாராகிலும் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் முழு குடும்பத்தையும் அது எப்படி பாதிக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Even the family might not be having the joy and happiness. They also go through the same pain and the suffering. அங்கே முழு குடும்பத்திற்கும் அங்கே சந்தோஷம் இருக்காது. அவர்களும் அந்த பாடுகளின் ஊடாய்த்தான் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். But here in the chapter 12 verse says that he was sitting with Jesus Christ. இங்கே 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் லாசரு இயேசு கிறிஸ்துவோடே கூட பந்தி இருக்கும்படியாய் அமர்ந்திருந்தான். There is a huge change happened in the life of Lazarus. லாசருவினுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் அங்கே நடந்திருக்கிறது. In the past, pain, suffering and agony and there was no joy, etc. அங்கே முற்காலத்திலே இதற்கு முந்தின நாட்களிலே அவனுக்கு அவ்விதமாய் சந்தோஷம் இருக்கவில்லை. அங்கே வலியும் வேதனையும் கஷ்டங்களும் தான் இருந்தது.
But now he is sitting with Jesus Christ and with all the full health and new skin. இப்பொழுதோ அங்கே முழு ஆரோக்கியம் அடைந்தவனா இயேசு கிறிஸ்துவோட அமர்ந்திருக்கின்றான். அவனுக்கு புதிய தோல் எல்லாம் கிடைத்திருக்கிறது. And he is having abundant life now with Jesus Christ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட கூட நிறைவான வாழ்க்கையை அவன் கொண்டிருக்கிறான். But in the chapter 11 he is having life, but there is no abundance of life. அங்கே 11ஆம் அதிகாரத்திலும் அவனுக்கு ஜீவன் இருந்தது, ஆனால் அவனுடைய வாழ்க்கை நிறைவாய் இருக்கவில்லை. Let's read John chapter 10 verse 10. நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:10. Yeah, it says that I came to give an abundance of life. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Yeah, listen, all the brothers and sisters with the children family, listen carefully. எல்லா சகோதர சகோதரிகளும் குழந்தைகளோடு இருக்கிறவர்களும் கவனமா இதை கவனியுங்கள். Life and abundance of life. வாழ்க்கையும் பரிபூரணமான வாழ்க்கையும். Christ said that I came not to give a life but abundance of life. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஒரு வாழ்க்கையை ஜீவனை மாத்திரம் கொடுக்க மட்டும் வரவில்லை, அது பரிபூரணப்படும்படியாய் வந்தேன். Lazarus having a life but not abundance of life before the chapter 12. Sorry, 11. லாசருவுக்கு ஜீவன் இருந்தது, ஆனால் பரிபூரணமான ஜீவனாய் நிறைவடைந்த வாழ்க்கையாய் அது இருக்கவில்லை. But when Jesus Christ called Lazarus, he got abundance of life. லாசருவை இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவன் அது பரிபூரணப்பட்டது என்று நாம் காண்கிறோம். Let me tell you an example what is life and abundance of life. வாழ்க்கைக்கும் பரிபூரணமான வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி விளக்குகிறேன். As we all know about the ICU, intensive care unit in hospital. மருத்துவமனைகளிலே இருக்கிற ICU, அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட், மிக அதிக சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். In that glass room there will be, people were lying on the bed. அங்கே ஒரு கண்ணாடி அறை இருக்கும், அதற்குள்ளாக படுக்கைகளிலே நபர்கள் அங்கே கிடத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். Let me ask you, do they have life? அவர்களுக்கு ஜீவன் இருக்கிறதா? உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். They have life. It is true. இருக்கிறார்கள். And there is another person who is having white clothes and running here, going there, doing work like an angel. அங்கே வேறொரு நபரும் கூட இருப்பார். வெள்ளையான அங்கியை அணிந்து கொண்டு இங்கும் அங்கும் சென்று கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிற நபர்களையும் உள்ளே நாம் காணுவோம். She is also having life. அவர்களுக்கும் வாழ்க்கை ஜீவன் இருக்கிறது அல்லவா? That is nurse. அதுதான் அங்கே செவிலியர்கள். But the nurse life and the patient life is different. அங்கே அந்த செவிலியனுடைய ஜீவனும் அந்த நோயாளியினுடைய ஜீவனும் வித்தியாசமாய் அங்கே இருக்கிறது. Both are having life, but the nurse is having abundance of life. இருவருக்கும் ஜீவன் இருக்கிறது, ஆனால் இந்த செவிலியரிடத்திலே அது நிறைவாய் காணப்படுகிறது. We have in our church and the community, even in the home, somebody is having life and somebody is having abundance of life. நம்முடைய சபையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய வீட்டிலும் கூட சிலருக்கு ஜீவன் இருப்பதையும் சிலருக்கு பரிபூர்ணமான ஜீவன் இருப்பதையும் நம்மால் காண முடியும். It is true that we born again, but God is expecting from us to show the abundance of life. நாம் மறுபடியும் பிறந்தது உண்மைதான், ஆனால் தேவன் நம்மிடத்திலே பரிபூர்ணமான ஜீவன் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Active in the prayer, active in the Bible study, active in the reading Bible, etc. வேதாகம ஆராய்ச்சி கூட்டங்களிலும் ஜெபங்களிலும் வேதத்தை வாசிப்பதிலும் முழு ஈடுபாட்டோடு நாம் காணப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். That is abundance of life. அதுதான் நிறைவான வாழ்க்கை, நிறைவான ஜீவன். But those who are having life, they will wait for rain. Oh, rain comes, so I am not going for the church today. அங்கே ஒருவேளை ஜீவன் இருக்கிறவர்கள் அங்கே வெளியே மழை பெய்கிறது, இன்றைக்கு நான் சபைக்கு செல்ல மாட்டேன் என்று அவர்கள் சொல்லுகிறவர்களா இருப்பார்கள். I am having pain, I am having this, I am having that, I have to study, so I am not going to do these spiritual things.
எனக்கு இவ்விதமாய் வழி இருக்கிறது, என்னால் செல்ல முடியாது, நான் படிக்க வேண்டும், எனக்கு இந்த வேலை அந்த வேலை என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களுக்கு அங்கே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள். Slowly they get backslided from the abundance of life. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிபூர்ண ஜீவனில் இருந்து அவர்கள் பின்வாங்கி போனவர்களா இருப்பார்கள். Today's message is for those who are really struggling in the life. இன்றைய செய்தி இவ்விதமாய் வாழ்க்கையிலே அலைமோதி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்காக தான் இந்த செய்தி. You might be spiritually struggling how to breathe. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே போராடி கொண்டிருக்கலாம், எப்படி நான் மூச்சு விடுவது என்று நீங்கள் திணறிக் கொண்டிருக்கலாம். You might be struggling in your personal secret life, but outside you are not showing anything, but the pain and the sickness is inside. உங்களுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் வெளியே எதையும் காண்பிக்காமல் நீங்கள் இருக்கலாம். This is what happened to the life of Lazarus. He got a sickness, but one day it's burst out. லாசருவுக்கு அப்படித்தான் வியாதியா இருந்தது. ஒரு நாளிலே அது வெளியே தெரியும்படியாய் அது காணப்பட்டது. Then the sisters they sent somebody to the Jesus Christ to help them. அப்பொழுது இந்த சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஆள் அனுப்பி உதவி கிடைக்கும்படியாய் அனுப்பி வைத்தார்கள். Here is the second thought I would like to tell you about the response of Jesus Christ. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாறுதரம், அவருடைய செயல் என்னவா இருந்தது என்று நாம் அங்கே காணலாம். And the messengers came to Jesus Christ, and Jesus Christ was late to attend Lazarus. அங்கே அனுப்பப்பட்டவர்கள் வந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அதை வந்து பார்ப்பதற்கு அவர் தாமதப்படுத்தினார். Why Jesus was late? ஏன் கர்த்தர் அவ்விதமாய் தாமதம் செய்தார்? It's a real question. அது உண்மையாகவே ஒரு கேள்வியா இருக்கிறது. This is what in my small thought. இதுதான் என்னுடைய சிறிய சிந்தனையா இருக்கிறது. If he comes on the right on that when he was in sick, அவன் வியாதியா இருக்கும் பொழுது சரியான நேரத்திலே ஒருவேளை அவர் வந்திருப்பார் என்று சொன்னால், he might come and get healed. அவர் வந்து அங்கே அதை குணப்படுத்தி இருப்பார், அவன் குணம் பெற்றிருப்பான். How many will came to know about this? இந்த சம்பவத்தை குறித்து எத்தனை பேருக்கு அது தெரிந்திருக்க கூடும்? Maybe from the family members, that's all. ஒருவேளை அங்கே இருந்த குடும்பத்தாருக்கு மாத்திரமே அது தெரிந்திருக்கும். And they might say that, yeah, this is also always Jesus does it. There is no speciality on him. எப்பொழுதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம் தானே இது, இதுல ஒன்றும் விசேஷம் இல்லையே என்று நினைத்திருந்திருப்பார்கள். Yeah, if Lazarus got a paracetamol or some medicine, he might get healed. It's not that much special. லாசரு ஒருவேளை பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகளை எடுத்து குணம் பெற்றிருப்பார், அதில் ஒன்றும் விசேஷம் இல்லையே என்று சொல்லி இருப்பார்கள். Clearly listen, Jesus always do something extraordinary. இங்கே கவனித்து பாருங்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவர் மிகவும் சாதாரணவைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். Maybe we are going through the struggle and waiting that the Lord has to attend this issue. நாம் ஒருவேளை ஒரு போராட்டத்தின் ஊடாய் கடந்து சென்று கர்த்தர் இதை நமக்கு சரி செய்ய வேண்டும் என்று நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். But God is waiting. He is waiting for what? He wants to do great things in our life. ஆனால் தேவன் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று. Yeah, when you look at to the Bible through the history, God most of the time he was waiting, and the fourth time of the watch time Jesus walked on the water. வேதத்திலே அநேக இடங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே 4ஆம் ஜாமம் வரைக்கும் அவர் காத்திருந்தார், அப்பொழுது அவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார் என்று நம்மால் வாசிக்க முடியும். Yeah, the first time of watch time he didn't come, they expected. Second time he didn't come, they expected. And the third night watch time they expected, but he didn't come. அங்கே 1ஆம் ஜாமத்திலே அவர் வருவார் என்று காத்திருந்து பார்த்தார்கள், அங்கே அவர் வரவில்லை. 2ஆம் ஜாமத்திலும் வரவில்லை, 3வது ஜாமத்திலும் அவர் வரவில்லை. That means all their expectation was gone and they become zero. Then the Lord came and filled the faith.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இப்பொழுது முடிந்து விட்டது, எல்லாம் இப்பொழுது பூஜ்யமானதற்கு பின்பதாக அப்பொழுது கர்த்தர் அங்கே வருகின்றார். That means, sometimes God works more than our expectation. அதனுடைய அர்த்தம் சில நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். Some sisters, brothers, they may expect a child in their family life. ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு குழந்தை வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கலாம். Yeah, we always usually expect maybe after the marriage of 3 or 4 years. பொதுவாக திருமணமாகி 3-4 வருடங்களிலே அப்படி எதிர்பார்க்கிறோம் அல்லவா? Let's look at the Bible, Luke chapter 1 verse 5. நாம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என்ன என்று நாம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. Here we see a family, Elizabeth and Zachariah. இங்கே ஒரு குடும்பத்தை நாம் காண்கிறோம், எலிசபெத்து மற்றும் சகரியா. Verse 6 says that they were more holy people, just there. அவர்கள் குற்றமற்றவர்களாயும் அங்கே பரிசுத்தவான்களாயும் நீதி உள்ளவர்களாயும் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். And verse 6 says that they do all the laws, rules and all the rituals without any murmuring and complaints. அங்கே 6ஆம் வசனத்திலே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின் படியையும் ஒன்றிலும் தவறாமல் அவர்கள் நடந்தார்கள் என்று வாசிக்கிறோம். Chapter 1 verse 57 to 16 we see that the husband and wife always being together, there is no fight. 1ஆம் அதிகாரம் 57 முதல் 60வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தால் கணவனும் மனைவியும் மிக ஒன்றாய் இசைந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லை. There is no problem in that family. My question, why did God didn't give a child in the right time? இந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் ஏன் சரியான நேரத்திலே இந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருந்தார்? Usually after 2 or 3 years of marriage, they expected, but they waited and nothing happened. பொதுவாக அவர்கள் திருமணமான 2-3 வருடங்களிலே ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து இருந்திருப்பார்கள். ஆனால் ஒன்றும் அங்கே நடக்கவில்லை. Let's read chapter 1 verse 18. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 80வது வசனம், 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். We are so old. நாம் மிகவும் வயது சென்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோமே. We have no children. எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. We can ask to God, why did you wait till they are old? அங்கே தேவனிடத்திலே நாங்கள் கேட்கலாம், கிடைக்கும் வரைக்கும் காத்திரு என்று அவர் சொல்லுகின்றார். Do you know what the answer from the mouth of God? தேவனுடைய வாயிலிருந்து வந்த பதில் என்னவா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? He would say like this. இப்படி அவர் சொல்லி இருப்பார், if I give a child in the beginning of your marriage life, உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னால், maybe he will be maybe 40 or 50 or 55 60 year old when that Jesus born. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இந்த குழந்தை ஒருவேளை 45 50 60 வயதுடையவனாய் இருந்திருப்பான். But I have a desire when the Jesus get born, let your children should born before Jesus Christ and open the way for him. ஆனால் என்னுடைய தீர்மானம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக உன்னுடைய பிள்ளை பிறக்க வேண்டும், அவருக்கு வழியை ஆயத்தம் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். Yeah, wait till the great blessing comes. Don't murmur, don't complain. பெரிய அந்த ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். அதற்கென்று நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம், அதற்காக நீங்கள் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டாம்.
You might be praying for the backslider from your home, but God is waiting to do great miracle in that home. உங்களுடைய வீட்டிலே ஒருவேளை பின்வாங்கி போனவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். தேவன் அதற்கென்று நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார். Maybe you are praying for the husband who is always making problems, and just like a Lazarus who was sick in the home. எப்பொழுதும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிற வீட்டிலே நோய்வாய் லாசருவை போன்று நோய்வாய்ப்பட்டிருக்கிற கணவனுக்காக ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். And you might be tired of this years and years. Why God you are not working on this? நீங்கள் அதை குறித்து அதிகமாய் களைப்புற்றவர்களாய் எத்தனை வருடங்களாயிற்று கர்த்தர் ஏன் இதை செய்கிறார் என்று நீங்கள் அமர்ந்திருக்கலாம். Dear brothers and sisters, God have a great plan on this. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் இதை குறித்து பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். And about the Lazarus, God have a great plan. லாசருவை குறித்தும் பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். Let's read chapter 11, John chapter 11 verse 14. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. Yeah, listen. Now Lazarus dead. இப்பொழுது லாசரு மரித்து போய்விட்டான். People were crying like anything. மிக அதிகமாய் ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள். They took his body to the tomb. அவர்கள் அவனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்யும்படியாய் கல்லறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். And they closed the door of the tomb. அந்த கல்லறையினுடைய வாசலை அதை மூடி விட்டார்கள். Maybe after 1 or 2 days his body get decay and comes the smell from the body. ஒரு 2 நாட்கள் சென்றதுக்கு பின்பதாக அந்த சரீரம் அது அழுகிய நிலைக்கு சென்றிருக்கும். அதிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்திருக்கும். That shows he 100% his life has gone. அதனுடைய அர்த்தம் 100% அவனுடைய ஜீவன் அவனிடத்திலிருந்து சென்று விட்டது. 100% he was dead. 100% அவன் மரித்து போனவன் தான். Then Jesus came to the Lazarus tomb. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறையின் இடத்திற்கு வருகிறார். Listen carefully. After 4 days. கவனமாய் கவனியுங்கள். 4 நாட்களுக்கு பின்பதாக அவர் வருகின்றார். Yeah, the 4th day he came and called the name. 4வது நாளிலே வந்து நின்று பெயரை சொல்லி அழைக்கின்றார். The name was not changed. அங்கே பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. But rest of the name, everything was changed. பெயரை தவிர மற்ற எல்லா காரியங்களும் அங்கே மாறி போயிருந்தது. That is the change should happen in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட மாற்றம் தான் நடக்க வேண்டும். We all are expected to put our old nature to the death. நம்முடைய பழைய சுபாவத்தை நாம் அங்கே மரிக்கும்படியாய் புதைத்து போட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். It is not 10%, 50%, 75, but 100% we have to put it into death. அது ஒரு 10%, 50%, 75% மாத்திரம் அல்ல, 100% நம்முடைய பழைய சுபாவம் ஒழிக்கப்பட வேண்டும். Except the name, everything should be changed. பெயரை தவிர மற்ற எல்லா காரியங்களும் அங்கே மாற்றப்பட வேண்டும். Jesus Christ called Lazarus. இயேசு கிறிஸ்து லாசருவை அழைத்தார். Lazarus stood up. லாசரு அங்கே எழுந்து நின்றான். And we see here Lazarus got a chance to be with the Lord Jesus Christ. இங்கே நாம் பார்க்கிறோம் லாசரு இயேசு கிறிஸ்துவோட கூட பந்தி இருக்கும்படியாய் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. The answer is this. அதனுடைய பதில் இதுதான். Why Lazarus got a chance to sit with Jesus? That is a question. கேள்வி என்னவென்றால் லாசருவுக்கு இயேசு கிறிஸ்துவோட கூட அமரும்படியான வாய்ப்பு அது எப்படி கிடைத்தது? The answer is he fully dead, 100% dead, and God, Jesus Christ, gave life. லாசரு 100% முழுவதுமாய் அவன் மரித்து போனான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை உயிரோட கூட எழுப்பினார்.
What I'm trying to tell you is, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், those who are putting 100% dead in sin, they can enjoy the presence of the Lord every day. யார் பாவத்துக்கு 100% மரித்து போகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய சமூகத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். God is expecting us to put all the nature, all the worldly nature 100%. நம்முடைய உலக பிரகாரமான சுபாவத்தை, பழைய சுபாவத்தை முற்றிலுமாய் நாம் களைந்து போட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Sometimes when we get angry, we say that, hey, I am getting angry. சில நேரங்களிலே நாம் கோபம் வரும் பொழுது, எனக்கு இப்பொழுது கோபம் வருகிறது என்று நாம் சொல்கின்றோம். Because I am born again, I am not showing this, but in my heart there is angry. நான் மறுபடியும் பிறந்தவனாய் இருப்பதினாலே என்னுடைய மனதில் இருக்கிற கோபத்தை நான் காண்பிக்காமல் இருக்கிறேன் என்று நாம் சொல்கின்றோம். Let's read Colossians chapter 3 verses 2 and 5. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5ஆம் வசனங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். Yeah, I'm not going to explain everything. By reading itself, I know that God is speaking to you. நான் எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல போவதில்லை. அதை வாசிக்கும் பொழுதே தேவன் உங்களோட கூட பேசுகின்றார். Getting angry and spending time with the worldly things, Bible is telling you put it into death. அங்கே அதிகமாய் கோபப்படுதல் அல்லதென்றால் உலக பிரகாரமான காரியங்களிலே நேரத்தை செலவிடுதல், இவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Dear brothers and sisters, are you really just like Lazarus lying in the bed and painfully living? அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் லாசருவை போன்று மரண படுக்கையிலே வேதனையோடு கூட படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? You likes to come out from some of the secret sin, but you can't because of this the heavier attraction to the world. அங்கே ஒருவேளை ரகசிய பாவங்களிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாமல் உலக இச்சைகளிலே அதிலே சிக்கிக்கொண்டு நீங்கள் இருக்கிறீர்களா? You might be watching movies which is not pleasing to God, hearing songs which is not pleasing to God. தேவனுக்கு பிரியமில்லாத திரைப்படங்களை பார்த்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Hey, if you are not putting this natures to death, you are not allowed to enjoy the presence of God in this COVID time. இந்த சுபாவத்தை முற்றிலுமாய் நீங்கள் மரிக்கும்படியாய் அதை ஒழித்து போடவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. Enjoying the presence of God is not only for the elders and the young and the evangelists, but for every believer. God is giving the chance. தேவ சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த வாய்ப்பு அது மூப்பர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தேவன் அதை கொடுக்கின்றார். The nature to fight with the husband, the nature to fight against the wife, the nature to fight to the parents, these all things has to put into death first. அங்கே கணவனோடு கூட சண்டையிடுகிற சுபாவம், மனைவிக்கு எதிராக சண்டையிடுகின்ற சுபாவம், பெற்றோர்களோட கூட சண்டை போடுகின்ற அந்த சுபாவம், இவைகள் எல்லாவற்றையும் மரிக்கும்படியாய் நாம் ஒழித்து போட வேண்டும். Do you know, if you are carrying out these all the natures in your life, God will definitely give a reward. இந்த சுபாவங்களை எல்லாம் நீங்கள் ஒழித்து போடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். If you are carrying this all the old nature, God will give the reward. Do you know what is that reward? நீங்கள் இந்த பழைய சுபாவங்களை உங்களிடத்திலே சுமந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். அது என்ன பலன் என்று தெரியுமா? Colossians chapter 3 verse 5. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Please read it.
ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். The wrath of God is coming after you, brother. சகோதரரே, உங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று பார்க்கிறோம். It is just because you are carrying out some of the secret sin in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரகசியமான பாவங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பதனாலே இந்த தேவ கோபாக்கினை வரும். Maybe you might be watching and hearing some of the things which is not pleasing to God, or you are carrying some of the secrets in your life. ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத படங்களை பார்த்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத இசையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இப்படியாய் நீங்கள் ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கலாம். Telling lie face to face to the parents or to the brothers or to the sisters, that is really you are going to receive the wrath of God. ஒருவேளை முகத்திற்கு எதிராக பெற்றோர்களிடத்திலே, உடன் சகோதர சகோதரியின் இடத்திலே நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கலாம். தேவ கோபாக்கினை உங்கள் மேல் வரும். These all things has to put into death. இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலும் மரிக்கும்படியாய் ஒழித்து போடப்பட வேண்டும். This is what I understand when I read the Bible. வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். When Jesus came to the Martha's Mary's house, yesterday we read it from the Luke. நாம் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து நேற்று வாசித்தோம். இயேசு கிறிஸ்து லாசரு, மார்த்தாள், மரியாளுடைய வீட்டிற்கு வரும் பொழுது Lazarus was not there. லாசரு அங்கே இல்லை. Why? ஏன் அப்படி அவன் அங்கே இல்லாமல் இருந்தான்? We don't know exactly the reason. அதனுடைய காரணம் என்னவென்று நமக்கு தெரியாது. Let me tell you something. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே சொல்கிறேன். When the presence of, if you are not feeling the presence of God, when the prayer, when the Zoom meeting things are going on, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னால், ஜெபிக்கும் பொழுது, இது விதமான கூட்டங்கள் நடைபெறும் பொழுதெல்லாம், you may be telling that I came to the worship but I am not feeling the presence of God. ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், நான் ஆராதனைக்கு என்று வந்தேன், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணரவே இல்லை. I spend 1 hour before the Zoom meeting but I am not feeling the presence of God. இந்த Zoom மீட்டிங்ல நான் 1 மணி நேரம் அமர்ந்திருந்தேன், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணரவே இல்லை. You are not feeling, it is because of you. நீங்கள் ஏன் அப்படி உணரவில்லை என்று சொன்னால், உங்கள் நிமித்தமாகத்தான், உங்களால் தான் அப்படி ஆயிற்று. The problem is in you. அதனுடைய பிரச்சனை அது உங்களிடத்தில் தான் இருக்கிறது. So ask God, God, do I have anything to put it to death? Please reveal me. I want to sit with you. தேவனிடத்திலே கேளுங்கள், தேவனே, ஏதாகிலும் காரியத்தை நான் மரிக்கும்படியாய் ஒழித்து போட வேண்டுமா? எனக்கு சொல்லும், நான் உம்மோடு கூட அமர வேண்டும் என்று அவரிடத்தில் கேளுங்கள். What a wonderful blessing that being with the Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கின்ற அந்த அனுபவம் அது எவ்வளவு அருமையா இருக்கும். Hey, let me tell you, this is the COVID time. Don't worry about it. Every day you might hear the word of God. It's a blessing. இது கோவிட் இந்த காலமா இருக்கிறது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். God wants us to immerse with him and grow with him. தேவன் அவரோட கூட நாம் இணையும்படியாய், அவரோட கூட வளரும்படியாய் அவர் விரும்புகிறார். Lazarus died and he rose up. லாசரு மரித்தான், ஆனால் உயிரோட கூட எழுந்தான். His eyes changed, his ears changed, his all the entire body and the part of body, everything changed. அவனுடைய காதுகள், அவனுடைய கண்கள், அவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் புதிதாய் மாறிற்று. Only the name was old. அங்கே பெயர் மாத்திரமே அவ்விதமாய் அழைக்கப்பட்டது. Dear brothers, can you feel the change in your life? அருமையான சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா? Yes, my name is old, but if the nature is old, you have to put it into death. என்னுடைய பெயர் பழையதுதான், ஆனால் என்னுடைய சுபாவமும் பழையதாய் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். God knows our heart and he can understand easily whether we are old or new.
தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவரால் நிச்சயமாய் சொல்ல முடியும் நாம் பழையவர்களாய் இருக்கிறோமா, புதியவர்களாய் மாறி இருக்கிறோமா என்று. When the Lazarus was old, nobody comes and visit this home. லாசரு அங்கே பழைய மனிதனாய் இருக்கும் பொழுது ஒருவரும் அந்த வீட்டை வந்து பார்க்கும்படியாய் வரவில்லை. When the Lazarus was in the sick, it is always he give pain to the families and the sisters. லாசரு நோய்வாய்ப்பட்டிருந்து வியாதியாய் படுத்திருக்கும் பொழுது சகோதரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவன் வேதனையை பாடுகளை தான் கொடுத்து கொண்டிருந்தான். Dear brothers and sisters, are you really giving pain to the parents, pain to the husband, pain to the family? You are just like an old nature Lazarus. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் அதிக கஷ்டத்தை, பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அந்த பழைய சுபாவத்தை உடைய லாசருவை போன்றுதான் இருக்கிறீர்கள். So ask today to God, God, I want to change like new Lazarus. தேவனிடத்திலே கேளுங்கள், கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு லாசருவை போன்று புதிய ஜீவனை தாரும் என்று கேளுங்கள். It is true that I am born again, but I don't have repentance daily in my life. நான் மறுபடியும் பிறந்தது உண்மைதான், ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கே மனம் திரும்புகிற அந்த அனுபவம் என்னிடத்தில் இல்லை. It is true that I am using some of the talent to the Lord, and I am got baptized, but I'm not putting daily my sinful nature to the death. நான் என்னுடைய சில தாளந்துகளை பயன்படுத்துகிறேன், உண்மைதான். நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அதுவும் உண்மைதான். ஆனால் என்னுடைய பழைய சுபாவத்தை ஒவ்வொரு நாளும் மரித்து போகும்படியாய் செய்கிற அந்த செயல் என்னிடத்திலே இல்லை. Let me conclude like this. Let's turn our attention to the book of John chapter 12. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பலாம். Verse 9 and 10. 9-10 வசனங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். Look at this. They came not to see Jesus Christ, but to see the Lazarus. இங்கே இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக மாத்திரம் அவர்கள் வரவில்லை, லாசருவை காணும்படியாக வந்தார்கள். We want to see new Lazarus. இங்கே புதிய லாசருவை நாம் காண வேண்டும். Yeah, his name didn't change, but his nature, his every reaction is changed. அவனுடைய பெயர் மாறவில்லை, ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறி இருக்கிறது. When the change happen, definitely entire village will turn to you. உங்களிடத்திலே மாற்றம் காணப்படும் பொழுது முழு கிராமமும் உங்களை நோக்கி அது பார்க்கும். Let me ask you, did any family members turn to you and see the glory of God? நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், எந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர் யாராகிலும் உங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்களா? This is the challenge. This is a challenge. God, let me turn somebody to the Lord through my life in this COVID time. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, இந்த கோவிட் நாட்களிலே நான் யாரையாகிலும் உம்மிடத்திலே திருப்புவதற்கு என்னை நான் உபயோகப்படுத்த வேண்டும். It is not that all the village people are attracted by your dress code, by your hairstyle, by your bike. ஊரில் உள்ள எல்லாரும் உங்களுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தோ, உங்களுடைய பைக்கை பார்த்தோ, நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்தோ உங்களை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று அல்ல. It is not that all the village look at your job, your money, your big house. ஊரில் இருக்கிற எல்லாரும் உங்களுடைய சம்பளத்தை பார்த்து, உங்களுடைய பெரிய வேலையை பார்த்து, உங்களுடைய வீட்டை பார்த்து உங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அல்ல. Let everyone see the Savior who laid his life on the cross of Calvary through your life. எல்லோரும் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இரட்சகரை உங்கள் மூலமாய் காண வேண்டும். And they came and saw the Lazarus who got abundance of life. அவர்கள் வந்து அங்கே பரிபூரணப்பட்ட ஜீவனை அடைந்த லாசருவை அங்கே கண்டார்கள். How many can see the abundance of life in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரால் பரிபூரணப்பட்ட ஜீவனை காண முடியும்?
do you have abundance of life these days? இந்த நாட்களிலே உங்களிடத்திலே பரிபூரணப்பட்ட ஜீவன் இருக்கிறதா? Ask to God, God, wash me thoroughly. I need to be changed. தேவனிடத்திலே கேளுங்கள், கர்த்தாவே என்னை முற்றிலும் சுத்திகரியும், நான் மாற்றமடைய வேண்டும். Let's read Psalm 51 verse 2. நாம் சங்கீதம் 51 இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். Dear brothers, sisters, would you pray like this? God, wash me thoroughly. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படி ஜெபிப்பீர்களா? தேவனே முற்றிலும் என்னை கழுவி அருளும். As we all know how to wash the clothes. நாம் யாவரும் எப்படி கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். We take a cloth and dip into the water. ஒரு துணியை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்து தண்ணீரிலே நாம் முக்குகிறோம். And we put a bar soap on the துணியின் மேல் நன்றாக சோப்பு போட்டு அதை சுத்திகரிக்கிறோம். and started to rub. அதை நன்றாக நாம் கசக்குகிறோம். And finally we do like this, and now it's a new cloth. அதை பிழிந்து எடுத்து காய போடுகிறோம். அது புதிய துணியை போல் மாறுகிறது. But when you put into the sunlight, you saw a spot of one place. There is a spot of some color. அதை நீங்கள் காய போடும் பொழுது அங்கே ஒரு கரை இருக்கிற ஒரு கரையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், what you will do? அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? You will take out. அதை மறுபடியும் எடுப்பீர்கள். You take only that portion and rub into the stone. அதை அந்த பகுதியை மாத்திரம் அந்த கல்லின் மேல் வைத்து நன்றாய் தேய்ப்பீர்கள் அல்லவா? You just imagine the cloth is having mouth. அந்த துணிக்கு ஒருவேளை வாய் இருந்து அது பேசுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். What the cloth will say? அந்த துணி உங்களை பார்த்து என்ன சொல்லும்? No, don't do like that, I'm getting pain. No. வேண்டாம் வேண்டாம், என்னை அப்படி செய்ய வேண்டாம், எனக்கு அதிகமாய் வலிக்கிறது என்று சொல்லும் அல்லவா? Is it like that? அப்படிதான் அது இருக்கிறதா? No. இல்லை. The cloth says, okay, you do maximum. It is painful, but you do maximum. I want to get clean. அந்த துணி வாய் இருந்தால் இப்படி சொல்லும், நீங்கள் செய்வது எனக்கு வலிக்கிறது தான், ஆனால் பரவாயில்லை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள், நான் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும். If get clean only, you will wear me to the function. நான் சுத்தமாய் இருந்தால் மாத்திரமே என்னை நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் அணிந்து செல்வீர்கள். Dear brothers, let me tell you, when God started to clean, there will be pain, but he will use you for the glory of God. அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கும் பொழுது அங்கே அதிக வேதனை இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் கூட தம்முடைய மகிமைக்காய் அவர் உங்களை உபயோகிப்பார். Lazarus gone through the pain, but now enjoying the presence of God. லாசரு அந்த அதிக வேதனையின் ஊடாய் கடந்து சென்றான், ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். Dear brothers and sisters, those who really touched by this verse, submit your life and tell to God, God, please wash me thoroughly. I want to use in your hand. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே, கர்த்தாவே என்னை சுத்திகரியும், நான் உம்முடைய கரங்களிலே பயன்பட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். Thanks for listening this word. God bless you through this verse. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக நன்றி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's prayerfully wait for tomorrow. We'll see the last session about the life of Mary. நாளைய தினத்திலே நாம் ஜெபத்தோட கூட காத்திருக்கலாம். மரியாளினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். Thanks for prayer support. God bless you all. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you, Brother Benzik Miranda, for God using you here. We see that, and how Lazarus, when he went through that difficult time, it was for the abundant life God wanted to give him. The Lord Jesus Christ wanted to give him.
And we understand that the time he had gone through in difficulty, he would have been in a very painful situation. And then he faced death, 4 days of stinking death. And finally, he was raised back to life. Lazarus was not only privileged to sit beside the Lord Jesus Christ and the disciples, but also very much had a chance to sit beside the very creator of this heavens and the earth, the Lord Jesus Christ, the Son of God, the second part of the triune God. Let us not forget that thing. If anyone asks us, what do you like to be? What do you want, desire to be? Then, or what you would like to do? My answer would be definitely to be beside the Lord Jesus Christ. That is the best answer we can give. Now, we had learned some important lessons in this part, life, abundant life. Not just to give life, but abundant life. That is why the Lord Jesus has come into this world. Don't think those who have lost life or the Lord Jesus Christ has gone, gave it waste. But there's so much of fruit in that for the glory of God. God's great plan is much, much greater than what we think. His plan is very great. And one more thing is that we should put our old nature totally, as much as possible, 100% away, and put in the new nature into our lives. Not that we compromise with God. Mammon and 50% of the world and 50% with God. That is what we are all doing many a time. That is very dangerous. And let us have that in our mind. And let us also have a presence of introspection in our life so that we would come out clean, as we read, create in me a clean heart, O Lord. That should be our prayer even this evening, night time. God knows our heart. Today is World Heart Day. So let us remember there is a physical heart the world is talking about, but there is a spiritual heart the Lord Jesus Christ is always mindful of. So that important spiritual heart, if it changes, then it changes the whole ourselves, our family, our church, and the society we live in. So let us have that wish for the change in our life, so that the glory of God would be seen through us for everybody's good. Thank you, Brother Bensic Miranda, for the message that has come. We praise God for you. Thank you very much, as we have had 2 sessions, wonderful 2 sessions, yesterday and today. Yesterday it was the character study of Martha, and today we had the character study of Lazarus. May God use you more tomorrow, God willing, and we praise God for what God has done through you. May the loving God be with you. Once again, that is our prayers. We also thank Brother Samuel Martin. We thank God for him for having come in and enabled to translate this message from English to Tamil. May the good Lord lead him and his family and the assembly where he is in fellowship with. We praise God for his service. Also, we thank the songs that has been sung by Brother Dasan and family, the ministries they are involved in. May the loving God be with them also, Brother Dasan and Sister Elizabeth. And we pray for all what they're doing for the glory of God. Above all, we thank each one of you for having joined in even this evening time and making this a blessed time. We know God is speaking to you. That is why you're coming evening after evening. There's a 127th Bible study evening meeting, and we praise God for that. We give all glory and honor to God. So every word you're listening from different preachers, different Bible scholars, is not going to go in vain. God is speaking through them, and you're listening. And definitely the Spirit of God will make you obey and do
and bring a change to the other people, first to ourselves and then to others. Let us pray, all of us, including me, let us pray that we would be a great person in the Lord to bring a change for the glory of God. We thank you all once again for joining in. Now for the closing prayer, I request from Evangelist Ramachandran from Arakonam. He is serving the Lord in Arakonam place, Evangelist Ramachandran, to close in with a word of prayer. Over to Evangelist Ramachandran. We request from Kodungayur Christian Assembly, Brother Ebenezer, to close in with the word of prayer. Over to Kodungayur Christian Assembly in Chennai, Brother Ebenezer, Evangelist Ebenezer, to close with the word of prayer. Okay. அன்புள்ள பரலோக பரமபிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, நீர் தேவனே இந்த உலகத்திலே வந்தபோது தேவகுமாரனாக ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே வந்தீர் என்பதை அநேகர் விசுவாசித்தார்கள். மார்த்தாள் விசுவாசித்தாள், அதே போல லாசரு விசுவாசித்தான். ஆனால் லாசரு நோயாய்ப்பட்டு மரித்த போது நீர் வரவில்லை. 4 நாள் கழித்து வந்தீர். அதனுடைய காரணம் கூட நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, நீர் வந்து 4 நாள் கழித்து வந்தனுடைய காரணம் ஆண்டவரே, 4 நாள் முன்பால் வந்திருந்தால் அவனுடைய நோய் மாத்திரம் சுகமா இருக்குமானால் அது அநேகருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் 4 நாளுக்கு பிறகு நீர் வந்ததினாலே அவனை மரித்து விழுந்து உயிரோடு எழுப்பினதை உலகம் முழுவதும் ஆண்டவரை பிரசித்தமாக உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய எல்லாம் மரித்தவருடைய பேர் மாத்திரம் மாறவில்லை, மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பழைய குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். எங்களை முற்றிலுமாக கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே அப்படி சுத்திகரிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யலும். ஆண்டவரே, முற்றிலும் எங்களை கழுவி சுத்திகரி, அப்பொழுதுதான் நீர் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவீர் என்று நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, நீர் தாமதமாக ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரே அதை நன்மையாக மாற்றுகிற தேவன். கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே முடிவு உண்டு, நிச்சயம் முடிவு உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லாசருடைய வாழ்க்கையில கூட தாமதமாக வந்தாலும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சமூகத்தோடு அவன் உட்கார்ந்து அமரும்படி உதவி செய்தீர். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் கழுவி சுத்திகரித்திரலும். நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு மகிமையாக ஆண்டவரே உபயோகப்பட எங்கள் மூலம் ஆண்டவரே வில்லேஜ் முழுவதும் ஆண்டவரே மையப்படுத்த வேண்டும். இந்த COVID-19 டைம்ல ஆண்டவரே ஒரு ஆத்மாவாவது ஆண்டவரே கிறிஸ்துவ நிலையில நாங்கள் நடத்த வேண்டிய கிருபை எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். சிமராண்டா பிரதரை நீர் வல்லமையானது பிரயோஜனப்படுத்தினீர். அதே போல மொழிபெயர்ந்த பிரதரையும் நீர் அருமையாக பிரயோஜனப்படுத்தினீர். ஸ்தோத்திரம். பாடல்கள், நல்ல பாடல்களை நாங்கள் கேட்க உதவி செய்த ஸ்தோத்திரம். குடும்பாக்க சபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அநேக மாதங்களாக ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களையும் அநேக தேவ சத்தியங்களை நாங்கள் கேட்டு பலனடைய தந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷ் பிரதரை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தி வருகிறே, தொடர்ந்து எடுத்து பிரயோஜனப்படுத்திடணும். துதிய கனமையும் எல்லாம் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for joining in. May God be with us. God willing, we shall meet tomorrow evening, same time. Till we meet, may God be with us. God bless.